வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே இருக்காங்க. அப்போ விஜயா சொல்றாங்க, "இனிமே இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இவளால தான் எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டோனே அண்ணாமலைக்கு கோவமா வருது. "என்ன விஜயா என்ன பேசிட்டு இருக்க? உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? மீனாவால இப்படிலாம் வருதுன்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது?" "ஆமாம்மா, ஆமா. எப்படி உன்னால பேச முடியுது? இப்போ மனோஜ் போயிட்டு அந்த ஹோட்டல்ல மாட்டிக்கிட்டான். அவன யாரு கூட்டிட்டு வந்தது? மீனா குடுத்த ஐடியா தான். அப்படி இல்லன்னா இந்நேரம் உன் புள்ள அங்க கையெழுத்து போட்டுட்டு, அப்படி இல்லன்னா அந்த பார்லர் அம்மா தூக்கு போட்டுட்டு, உன் பையன் ஜெயிலுக்கு போயிருப்பான். எல்லா நல்லதுக்குமே காரணமே மீனா தான்." அப்படின்னு முத்து சொல்றாரு. அத கேட்டோனே விஜயா அப்படியே பார்க்கறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. "நீங்க யார் எது வேணா சொல்லுங்க. அவ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அவ இந்த வீட்ல இருந்தா நல்லது நடக்கவே நடக்காது. அவ கண்டிப்பா வீட்ட விட்டு வெளிய போகணும்." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அத கேட்டோனே அண்ணாமலைக்கு இன்னும் கோவமா வருது. "இங்க பாரு விஜயா, இதுக்கும் மேல இத பத்தி நீ பேசினா எனக்கு என்ன கோவம் வரும்னே தெரியாது. ஒழுங்கா எழுந்து உள்ள போயிடு. என்ன தேவையில்லாத என்கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, நான் சொன்னா எல்லாரும் எத கேட்பீங்க? என் பேச்ச யார் தான் கேட்கறீங்க? என் பேச்ச தான் கேட்கவே மாட்டீங்கல்ல. என்ன பார்த்தா தான் உங்க யாருக்குமே புடிக்கவே மாட்டுதே. அந்த மீனாவையே அப்படி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே உள்ள போறாங்க. "இங்க பாரும்மா, அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா." அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அங்கருந்து போறாரு. வாக்கிங் போயிட்டே இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு அண்ணாமலை வாக்கிங் போய் பேசிட்டே போறாரு. "வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. உன்ன என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த விஜய் ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கா. இப்ப என்ன பண்றா தெரியுமா? தேவையில்லாத என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா. மீனாவால எனக்கு உயிருக்கு ஆபத்து. மீனாவ வீட்ட விட்டு வெளிய போக சொல்றா. இதெல்லாம் நல்லா இருக்கா? நீயே சொல்லு." "ஆமா, எனக்கு என்ன ஆபத்து வரப்போது? நான் வீட்ல தான் இருக்கேன். எனக்கு ரிட்டயர்மெண்ட் ஆயிடுச்சு. சும்மா ஏதோ வாக்கிங் போறேன், வரேன், உட்கார்றேன். என் உயிருக்கு என்ன ஆகப்போகுது? எனக்கு வயசாகுதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட்டா தானே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே கூட பேசிக்கிட்டே வராரு. ஹோட்டல்ல நீத்தும் இருக்காங்க, ரவியும் இருக்காரு. அங்கேருந்து மீனா வராங்க. "வாங்க மீனா வாங்க. நீங்க தான் பூ குடுத்துட்டு போயிட்டீங்களே, இப்ப என்ன வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா ஒண்ணும் இல்ல. உன்ன பார்க்கணும் போல இருந்தது. பேசணும்னு தோணுச்சு. அதான் நான் வந்தேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சொல்லுங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அத்தை என்ன வீட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்க. வீட்ல இருக்க வேணான்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நீங்க தான் தைரியமானவங்கல்ல. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களே. இப்ப என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "இல்ல மாமா உயிருக்கு என்னால தான் ஆபத்து வரும்னு அத்தை சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வீட்ட விட்டு வெளிய போய் எங்க அம்மா வீட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "மீனா அப்படிலாம் நீங்க பேசவே கூடாது. நீங்க எவ்வளோ போல்டா பேசுவீங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள நீத்து வராங்க. "உள்ள வரலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள வந்து நிக்கிறாங்க. ரவியும் வந்து நிக்கிறாரு. "என்ன வேணும்? எதுக்காக இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு ரவி கேட்குறாரு. "ரவி, நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க பேமெண்ட் எதுவுமே வாங்காம வந்துட்டீங்க. அதுக்கான பேமெண்ட் தான் நான் செக் போட்டு கொண்டு வந்திருக்கேன். வாங்க நான் குடுக்குறேன். அப்படி தனியா போய் பேசலாம்." அப்படின்னு போறாங்க. "அதெல்லாம் என்னோட ரெஸ்டாரண்ட்ல பேச முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு 5 மினிட்ஸ் டைம் குடுங்க. நான் ரவி கிட்ட பேசிட்டு உடனே நான் கிளம்பிடுவேன்." அப்படின்னு நீத்து சொல்றாங்க. "5 மினிட்ஸ் தான் டைம் தருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. ரவி 2 பேருமே சேர்ந்து போய் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீத்து அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, எங்க எங்க வீட்டால உங்களுக்கு நெறைய நஷ்டம் வந்திருக்கு. இந்த பணத்த நீங்களே எடுத்துக்கங்க. எனக்கு பணமே வேண்டாம்." அப்படின்னு ரவி நீத்துக்கிட்ட சொல்றாரு. உடனே நீத்து சொல்றாங்க, "என்ன ரவி, என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் பரவால்ல. நீ இந்த பேமெண்ட்ட வாங்கிக்கோ ப்ளீஸ் எனக்காக." அப்படின்னு நீத்து சொல்றாங்க. அப்படியே அந்த பேமெண்ட்ட ரவி வாங்கிக்கிறாரு. ரவியோட கையில அப்படியே நீத்து முத்தம் குடுக்குறாங்க. முத்தம் குடுத்தோனே, "என்ன நீத்து இவ்வளோ மட்டமா நடந்துக்கிறீங்க? நீங்க நடந்துக்கிறது உங்களுக்கே சரியா இருக்கா? நான் கல்யாணம் ஆனவன். நீங்க வந்தீங்களா, பேமெண்ட்ட குடுத்தீங்களா, போயிட்டே இருக்கலாம்ல. எதுக்காக நீங்க முத்தம்லாம் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படியே கோவமா பேசுறாரு. "ரவி, என்ன ரவி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த முத்தத்த நீங்க எனக்கு என்னைக்காதான் திருப்பி குடுக்க தான் போறீங்க. சரி, ஓகே, பாய். நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு அப்படியே வெளிய வராங்க. "என்ன? என்ன குடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் குடுத்துட்டேன். அவரு தான் திருப்பி எனக்கு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படின்னு எத்து போறாங்க. என்ன நடந்தது?" அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. அங்க மீனாவும் இருக்காங்க. "ஒண்ணும் இல்ல. அவ குடுக்க வேண்டிய செக் அமௌண்ட் குடுத்துட்டு போனா. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு ரவி சொல்றாரு. "இல்லையே, செக் அமௌண்ட்னா குடுத்துட்டா திருப்பி குடுக்கக்கூடாது. அவ எனக்கு திருப்பி குடுக்கணும்னு சொல்லிட்டு போனா. ஏதோ தப்பா இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுருதி." "ஓ! அவ உனக்கு முத்தம் குடுத்தாளா? அத தான் அவ திருப்பி கேட்டு போறாளா? ரவி, உண்மைய சொல்லு." அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! சுருதி, நீங்க எதுக்காக இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பேமெண்ட் தான் குடுத்துட்டு போனா. நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத." அப்படின்னு ரவி அப்படியே உள்ள போறாரு. "இல்ல,
மீனா அவள் முத்தம் தான் கொடுத்துட்டு போயிருக்கா. அவள் கையில் ஏதோ முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கா. அதை தான் அவள் திருப்பி கேட்குறா. அவள் அப்படி தான் பண்ணுவா. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சுருதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. விடுங்க சுருதி, ரவி ரொம்ப நல்லவர், நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சரி நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீனா போகிறாங்க. அப்படியே சுருதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த நீத்துக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே பேசிட்டு நடந்துக்கிட்டே போகிறாங்க. போகும்போது ஒரு பைக் வந்து அப்படியே அண்ணாமலை இடித்து கீழே விழுறாரு. அப்படியே அடிப்படுது. அதுக்குள்ளே அங்கே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. முத்து, விஜயா எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. என்ன நடந்தது, அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு முத்து எல்லாருமே பதட்டமாக கேட்குறாங்க. இல்லை, அடிபட்டிருக்கு, இன்னும் கூட பேசிட்டு தான் வந்தான், அதுக்குள்ளே இப்படி இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே டாக்டர் வெளியே வராங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, எங்கள் அப்பா எப்படி இருக்காரு, முத்து எல்லாருமே இப்படி பதட்டமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அவருக்கு அடிபட்டிருக்கு, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் போகிறாரு. ஐயோ ஐயோ கடவுளே, நான் தான் சொன்னனே தலைப்பாடாக அடிச்சுக்கின்னே, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, என் வீட்டுக்காரர் எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து எல்லாருமே இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த சாமியார் பொம்பளை சொன்னது நடக்கும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாதுடி, நீ தாண்டி காரணம் அப்படின்னு விஜய் அப்படி திட்டுறாங்க. மீனா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழுதுட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அப்படியே போகிறாங்க. விஜயா பயங்கரமாக அழறாங்க. ஐயோ ஐயோ, என் புருஷனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முத்தும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே சேர்ந்து அழுதுட்ருக்காங்க. வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து கிருஷ்ணை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ரோகிணி மிரட்டுறாங்க. ஆமாம், நானும் இல்லை பாட்டியோ வந்து கூப்பிட்டா தான் ஸ்கூல்லேருந்து வெளியே வரணும், நீ எதுக்காக மீனா, முத்து அவங்கெல்லாம் கூப்பிட்டா போகிற, எதுக்காக போகிற நீ அப்படின்னு கிருஷ்ணை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இல்லை, அவங்க கூப்பிட்டா நான் போவேன் தானே அப்படின்னு கிருஷ்ண சொல்கிறாரு. இனிமேல் அவங்க கூப்பிட்டா போகவே கூடாது, அவங்கக்கிட்ட நீ பேசவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கா, அப்படி தான்டா பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், இனிமேல் போகக்கூடாது, இனிமேல் போனால் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ரோகிணி கிருஷ்ண அப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சிந்தாமணி வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, எல்லாத்தையும் சேர்த்து அந்த முத்து மீனா 2 பேருமே சொதப்பிட்டாங்க. நான் எப்படியாவது அந்த மனோஜை வழிக்கு கொண்டு வந்திருப்பேன், இல்லை பத்திரத்தில் சைன் வாங்கியிருப்பேன், எல்லாத்தையும் வந்து ஒரே நிமிஷத்தில் கெடுத்து ஒரு வழி பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ரோகிணி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, அவங்க 2 பேருமே அப்படி தான், உன்னை வாழணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க, உன்னை எப்படியாவது மனோஜ்கிட்ட இருந்து பிரிக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் சரி, உன்னோட முயற்சியை நீ பண்ணிகிட்டே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ரோகிணி, வா அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நடத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏதோ உங்கள் மாமனார் இருக்கார்ல அண்ணாமலை, ஆமாம் என்ன அவருக்கு ஏதோ ரோட்டில் போகும்போது பைக் இடிச்சிச்சான், அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அவர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டார் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி சரி, இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணு, இப்போ நீ போயிட்டு சும்மாவாது பார்த்துட்டு வா, அப்போ தான் உனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் உன் மேலே பாசம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆன்ட்டி, நான் இப்போ போனேன், கண்டிப்பாக அத்தை என்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி இருப்பாங்க, இப்போ பத்திரகாளியாக இருப்பாங்க, நான் போய் நின்னாலே கண்டிப்பாக 4 அடி அடித்து தான் அனுப்புவாங்க, என்னாலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் பார்த்தா இப்படி, சும்மாவாது போய் தலையாவது காமிச்சிட்டு வா, அப்புறம் மாமனாருக்கு அடிபட்டிருக்கு இவங்கெல்லாம் கண்டுக்கலன்னு சொல்லுவாங்க, போ அதெல்லாம் பார்க்காத நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ரோகிணி வராங்க. அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் மாமனாருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு. ஐயோ என்னடி இப்படி சொல்கிறேன், நானும் வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன், வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா இருமா, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நீத்து அப்படி சந்தோஷமாக போகிறாங்க, பயங்கரமாக சந்தோஷத்தோடு போகிறாங்க. அப்பா இப்படி ஒரு லவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவனுக்கு முத்தம் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சீக்கிரமாக என்னோடய ரவியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த சுருதிக்கிட்டேருந்து எப்படி அது பிரிச்சிடணும், என்னோடய ரவி எனக்கு தான், ரவி நீ என்ன தான் விலகி போனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை விரும்பிட்டு பின்னாடியே வருவேன், அதுதான் எனக்கு வேறு வேலை எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு நீத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே ரவி வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே அப்படியே யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு அடிப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ரவியும் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போயிட்டு பதட்டமாக எல்லாத்தையுமே கேட்குறாரு. கேட்ட உடனே அப்படியே விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. என் வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாற்றணும், என் வீட்டுக்காருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஆகாதுமா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் மனோஜியும் எல்லாருமே சேர்ந்து அப்படியே பதட்டமாக இருக்காங்க. டாக்டரை கூப்பிட்டு பேசுகிறாங்க மறுபடியும். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவருக்கு வந்துட்டு
பார்த்துட்ருக்கோம். ஆனால் கொஞ்சம் அடி பலமாக தான் பட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி முத்து பதட்டமாக அழறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. எங்களுக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். கடவுளே எங்கள் அப்பாவை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக அழறாரு. மீனா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்னடி எப்படி வந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லையே. மீனா என்னடி நடந்தது, ஏன்டி எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே சத்யா வராரு. 2 பேருமே சேர்ந்து மீனா கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. மீனா அழறாங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடி என்னடி நடந்தது, எதுக்குடி நீ இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா சொல்லுக்கா, ஏதாவது பிரச்சனையாக்கா, மாமா ஏதாவது பண்ணிட்டாராக்கா அப்படின்னு சத்யா கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னதான் நடந்தது, நான் என் மாமனாருக்கு என்னால் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எங்கள் மாமியார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு, அவர் உண்மையிலேயே அவருக்கு அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் அவங்க ஃப்ரெண்டோடு நடந்து வரும்போது பைக்கார் அப்படியே சைடில் இடிச்சிட்டா அவர் போய் கீழே விழுந்துட்டார். அதனால் அட்மிட் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார். நான் வந்துட்டேன் அங்கேருந்து, இதுக்கு மேலே நாங்கள் இருக்க வேணான்னு சொல்லிட்டு, என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ அவர் நல்ல மனுஷனாச்செடி, அவருக்கா இப்படி ஆயிடுச்சு, அப்போ போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சத்யா 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. விஜயா பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாய் கத்திட்டே ஓடி வராங்க. ஏய் நீங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என் புருஷன் உயிர் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கா, அதையும் எடுத்துடலான்னு வந்திருக்கீங்களா? எல்லாத்துக்குமே காரணமே உன் பொண்ணு தான். உன் பொண்ணால் தான் இன்றைக்கி என் புருஷன் இப்படி படுத்துட்ருக்காரு. அவர் வீட்டில் இருக்கும் போதே சொன்னாங்க, நான் 2வது மருமக இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் என் புருஷனோட உயிரை பற்றி அவள் கவலையே படலை. அவள் ஜாலியாக தான் இருந்தா. எனக்கு என் புருஷன் தான் இன்றைக்கி அடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷனாக கத்துறாங்க. பயங்கரமாக கத்திட்டுருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்களாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. அத்தை அப்புறமா பார்த்துக்கலாம், அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நாங்களாம் கூட இருக்கோம்ல, நீங்கள் கிளம்புங்க, தேவையில்லாம் திட்டு வாங்காதீங்க, நீங்கள் போங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், மீனாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை ஒரு வாட்டியாவது பார்க்குறேன், பரவாயில்ல பார்க்க வேணாம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு முத்து சொல்லி 2 பேரையும் அனுப்புகிறாரு. விஜய் அப்படியே ரொம்ப கோவமாக கடுப்பாக இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை சாகடிக்கணும்னு பிளான் போட்டு தானே இப்படி பண்ணீங்க, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆனால் நான் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ரவி, மனோஜ், முத்து 3 பேருமே சேர்ந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா ஏமா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்பாவும் நல்லா இருப்பார், நீயும் நல்லா இருப்ப, சரியா, நம்பிக்கையோடு பேசுமா, நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், நம்ம அப்பா நல்லபடியாக வந்துருவாருமா, நீ ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லலாம், என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாரு டாக்டர். எல்லாத்துக்குமே காரணமே அந்த மீனா தான், அந்த சாமியார் சொல்லும் போதே அவள் போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லை அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாங்க. அம்மா நடந்தது நடந்துருச்சு, கொஞ்சம் அமைதியாக இருமா, ஃபஸ்ட்டு அப்பாவை இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அப்படியே விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. முத்து மற்ற எல்லாருமே சேர்ந்து அப்படியே பதட்டமாக இருக்காங்க, அப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இனிமே இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இவளால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு கோவமாக வருது. என்ன விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னால் எப்படி இப்படிலாம் பேச முடியுது, மீனாவால் இப்படிலாம் வருதுன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியுது? ஆமாம்மா ஆமாம், எப்படி உன்னால் பேச முடியுது? இப்போ மனோஜ் போயிட்டு அந்த ஹோட்டலில் மாட்டிக்கிட்டான், அவனை யார் கூட்டிகிட்டு வந்தது? மீனா கொடுத்த ஐடியா தான். அப்படி இல்லைனா இந்நேரம் உன் புள்ளாங்க கையெழுத்து போட்டுட்டு, அப்படி இல்லைனா அந்த பார்லரம்மா தூக்கு போட்டுட்டு உன் பையன் ஜெயிலுக்கு போயிருப்பான். எல்லா நல்லதுக்குமே காரணமே மீனா தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய் அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் யார் எது வேணால் சொல்லுங்கள், அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவள் இந்த வீட்டில் இருந்தால் நல்லது நடக்கவே நடக்காது, அவள் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு இன்னும் கோவமாக வருது. இங்கே பாரு விஜயா, இதுக்கும் மேலே இதை பற்றி நீ பேசினா எனக்கு என்ன கோவம் வரும்னே தெரியாது, ஒழுங்காக எழுந்து உள்ளே போயிடு, என்னை தேவையில்லாத என்கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நான் சொன்னேன் எல்லாரும் எதை கேட்பீங்க, என் பேச்சு யார் தான் கேட்குறீங்க, என் பேச்சு தான் கேட்கவே மாட்டீங்கல்ல, என்னை பார்த்தா தான் உங்கள் யாருக்குமே பிடிக்கவே மாட்டுதே, அந்த மீனாவே அப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி உள்ளே போகிறாங்க. இங்கே பாருமா, அவள் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து போகிறாரு, வாக்கிங் போயிட்டே இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு அண்ணாமலை வாக்கிங் போய் பேசிக்கிட்டே போகிறாரு. வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒன்றா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் இந்த விஜய் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கா. இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா, தேவையில்லாத என்னை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கா. மீனாவால் எனக்கு உயிருக்கு ஆபத்து, மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறா, இதெல்லாம் நல்லா இருக்கா, நீ ஏன் சொல்லு. ஆமாம், எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சி, சும்மா தான் வாக்கிங் போகிறேன், வரேன், உட்காடுறேன், என் உயிருக்கு என்ன ஆக போகுது, எனக்கு வயசாகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே கூட பேசிகிட்டே வராரு. ஹோட்டலில் நீத்தும் இருக்காங்க, ரவியும் இருக்கார். அங்கேருந்து மீனா வராங்க.
வாங்க மீனா வாங்க, நீங்கள் தான் பூ கொடுத்துட்டு போயிட்டீங்களே, இப்போ என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, பேசணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் தான் தைரியமானவங்கள்ல, அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களே, இப்போ என்ன ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இல்லை மாமா உயிருக்கு என்னால் தான் ஆபத்து வரும்னு அத்தை சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா அப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் எவ்வளோ போல்டாக பேசுவீங்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நீத்து வராங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே வந்து நிற்கிறாங்க. ரவியும் வந்து நிற்கிறாரு. என்ன வேணும், எதுக்காக இங்கே என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்குறாரு. ரவி, நீங்கள் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் பேமெண்ட் எதுவுமே வாங்காமல் வந்துட்டீங்க, அதுக்கான பேமெண்ட் தான் நான் செக் போட்டு கொண்டு வந்திருக்கேன், வாங்க நான் கொடுக்குறேன், அப்படி தனியாக போய் பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. அதெல்லாம் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ரவிக்கிட்ட பேசிவிட்டு உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு நேற்று சொல்கிறாங்க. 5 மினிட்ஸ் தான் டைம் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி 2 பேருமே சேர்ந்து போய் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீத்து அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டால் உங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்திருக்கு, இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு ரவி நீத்துக்கிட்ட சொல்கிறாரு. உடனே நீத்து சொல்கிறாங்க, என்ன ரவி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க நீ, அதெல்லாம் பரவாயில்ல, நீ இந்த பேமெண்ட்டை வாங்கிக்கோ ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு நீத்து சொல்கிறாங்க. அப்படியே அந்த பேமெண்ட்டை ரவி வாங்கிக்கிறாரு. ரவியோட கையில் அப்படியே நீத்து முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்தோன்னே, என்ன நீத்து இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கே சரியாக இருக்கா, நான் கல்யாணம் ஆனவன், நீங்கள் வந்தீங்களா பேமெண்ட்டு கொடுத்தீங்களா போயிட்டே இருக்கலாம்ல, எதுக்காக நீங்கள் முத்தம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படி கோவமாக பேசுகிறாரு. ரவி என்ன ரவி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த முத்தத்தை நீங்கள் எனக்கு என்னைக்காதான் திருப்பி கொடுக்க தான் போகிறீங்க, சரி ஓகே பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அப்படியே வெளியே வராங்க. என்ன என்ன கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கொடுத்துட்டேன், அவர் தான் திருப்பி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படின்னு எடுத்து போகிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. அங்கே மீனாவும் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவள் கொடுக்க வேண்டிய செக் அமௌண்ட்டு கொடுத்துட்டு போனா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ரவி சொல்கிறார். இல்லையே, செக் அமௌண்ட்டுனா கொடுத்துட்டா திருப்பி கொடுக்கக்கூடாது, அவள் எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனால் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுருதி. ஓ, அவள் உனக்கு முத்தம் கொடுத்தாளா, அதை தான் அவள் திருப்பி கெட்டு போகிறாளா, ரவி உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சுருதி, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் பேமெண்ட்டை தான் கொடுத்துட்டு போனா, நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு ரவி அப்படியே உள்ளே போகிறார். இல்லை மீனா, அவள் முத்தம் தான் கொடுத்துட்டு போயிருக்கா, அவள் கையில் ஏதோ முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கா, அதை தான் அவள் திருப்பி கேட்குறா, அவள் அப்படி தான் பண்ணுவா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சுருதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. விடுங்க சுருதி, ரவி ரொம்ப நல்லவர், நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சரி நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீனா போகிறாங்க. அப்படியே சுருதிக்கு பயங்கரமாக கோவம் வருது, இந்த நீத்துக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே பேசிட்டு நடந்துக்கிட்டே போகிறாங்க. போகும்போது ஒரு பைக் வந்து அப்படியே அண்ணாமலை இடித்து கீழே விழுறாரு. அப்படியே அடிப்படுது. அதுக்குள்ளே அங்கே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. முத்து, விஜயா எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. என்ன நடந்தது, அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு முத்து எல்லாருமே பதட்டமாக கேட்குறாங்க. இல்லை அடிபட்டிருக்கு, இன்னும் கூட பேசிக்கிட்டு தான் வந்தான், அதுக்குள்ளே இப்படி இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே டாக்டர் வெளியே வராங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, எங்கள் அப்பா எப்படி இருக்காரு, முத்து எல்லாருமே இப்படி பதட்டமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அவருக்கு அடிபட்டிருக்கு, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் போகிறாரு. ஐயோ கடவுளே, நான் தான் சொன்னனே தலைப்பாடாக அடிச்சுக்கின்னே, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, என் வீட்டுக்காரர் எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து எல்லாருமே இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த சாமியார் பொம்பளை சொன்னது நடக்கும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாதுடி, நீ தாண்டி காரணம் அப்படின்னு விஜய் அப்படி திட்டுறாங்க. மீனா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழுதுட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அப்படியே போகிறாங்க. விஜயா பயங்கரமாக அழறாங்க. ஐயோ என் புருஷனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முத்தும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே சேர்ந்து அழுதுட்ருக்காங்க. வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து கிருஷ்ணை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ரோகிணி மிரட்டுறாங்க. ஆமாம், நானும் இல்லை பாட்டியோ வந்து கூப்பிட்டா தான் ஸ்கூல்லேருந்து வெளியே வரணும், நீ எதுக்காக மீனா, முத்து அவங்கெல்லாம் கூப்பிட்டா போகிற, எதுக்காக போகிற நீ அப்படின்னு கிருஷ்ணை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இல்லை அவங்க கூப்பிட்டா நான் போவேன் தானே அப்படின்னு கிருஷ்ண சொல்கிறாரு. இனிமேல் அவங்க கூப்பிட்டா போகவே கூடாது, அவங்கக்கிட்ட நீ பேசவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கா, அப்படி தான்டா பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், இனிமேல் போகக்கூடாது, இனிமேல் போனால் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ரோகிணி கிருஷ்ண அப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சிந்தாமணி வராங்க.
என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, எல்லாத்தையும் சேர்த்து அந்த முத்து மீனா 2 பேருமே சொதப்பிட்டாங்க. நான் எப்படியாவது அந்த மனோஜை வழிக்கு கொண்டு வந்திருப்பேன், இல்லை பத்திரத்தில் சைன் வாங்கியிருப்பேன். எல்லாத்தையும் வந்து ஒரே நிமிஷத்தில் கெடுத்து ஒரு வழி பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ரோகிணி, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அவங்க 2 பேருமே அப்படி தான். உன்னை வாழணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. உன்னை எப்படியாவது மனோஜ்கிட்டேருந்து பிரிக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் சரி, உன்னோட முயற்சியை நீ பண்ணிகிட்டே இரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ரோகிணி, வா அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நடத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏதோ உங்கள் மாமனார் இருக்கார்ல அண்ணாமலை, ஆமாம் என்ன அவருக்கு ஏதோ ரோட்டில் போகும்போது பைக் இடிச்சிச்சான், அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அவர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டார் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி சரி, இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணு. இப்போ நீ போயிட்டு சும்மாவாது பார்த்துட்டு வா, அப்போ தான் உனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் உன் மேலே பாசம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆன்ட்டி, நான் இப்போ போனேன், கண்டிப்பாக அத்தை என்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி இருப்பாங்க, இப்போ பத்திரகாளியாக இருப்பாங்க. நான் போய் நின்னாலே கண்டிப்பாக 4 அடி அடித்து தான் அனுப்புவாங்க. என்னாலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, இதெல்லாம் பார்த்தா இப்படி சும்மாவாது போய் தலையாவது காமிச்சிட்டு வா, அப்புறம் மாமனாருக்கு அடிபட்டிருக்கு இவங்கெல்லாம் கண்டுக்கலன்னு சொல்லுவாங்க. போ, அதெல்லாம் பார்க்காத நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ரோகிணி வராங்க. அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் மாமனாருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு. ஐயோ என்னடி இப்படி சொல்கிறேன், நானும் வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன், வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா இருமா, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நீத்து அப்படி சந்தோஷமாக போகிறாங்க, பயங்கரமாக சந்தோஷத்தோடு போகிறாங்க. அப்பா, இப்படி ஒரு லவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். அவனுக்கு முத்தம் கொடுக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாக என்னோடய ரவியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த சுருதிக்கிட்டேருந்து எப்படி அது பிரிச்சிடணும். என்னோட ரவி எனக்கு தான். ரவி, நீ என்ன தான் விலகி போனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். உன்னை விரும்பிட்டும் பின்னாடியே வருவேன். அதுதான் எனக்கு வேறு வேலை எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ரவி வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே அப்படியே யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு அடிப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ரவியும் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போயிட்டு பதட்டமாக எல்லாத்தையுமே கேட்குறாரு. கேட்ட உடனே அப்படியே விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. என் வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாற்றணும், என் வீட்டுக்காருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஆகாதுமா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் மனோஜியும் எல்லாருமே சேர்ந்து அப்படியே பதட்டமாக இருக்காங்க. டாக்டரை கூப்பிட்டு பேசுகிறாங்க மறுபடியும். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவருக்கு வந்துட்டு பார்த்துட்ருக்கோம், ஆனால் கொஞ்சம் அடி பலமாக தான் பட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி முத்து பதட்டமாக அழறாரு. என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. எங்களுக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான், கடவுளை எங்கள் அப்பாவை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக அழறாரு. மீனா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்னடி எப்படி வந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லையே. மீனா என்னடி நடந்தது, ஏன்டி எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே சத்யா வராரு. 2 பேருமே சேர்ந்து மீனா கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. மீனா அழறாங்க, தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடி நடந்தது, எதுக்கடி நீ இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா சொல்லுக்கா, ஏதாவது பிரச்சனையாக்கா, மாமா ஏதாவது பண்ணிட்டாராக்கா அப்படின்னு சத்யா கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னதான் நடந்தது, என் மாமனாருக்கு என்னால் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எங்கள் மாமியார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு, அவர் உண்மையிலேயே அவருக்கு அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவங்க ஃப்ரெண்டோடு நடந்து வரும்போது பைக்கார் அப்படியே சைடில் இடிச்சிட்டா அவர் போய் கீழே விழுந்துட்டார். அதனால் அட்மிட் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார். நான் வந்துட்டேன் அங்கேருந்து, இதுக்கு மேலே நாங்கள் இருக்க வேணான்னு சொல்லிட்டு, என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, அவர் நல்ல மனுஷனாச்செடி, அவருக்கா இப்படி ஆயிடுச்சு, அப்போ போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சத்யா 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. விஜயா பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாய் கத்திகிட்டே ஓடி வராங்க. ஏய், நீங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என் புருஷன் உயிர் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கா, அதையும் எடுத்துடலான்னு வந்திருக்கீங்களா? எல்லாத்துக்குமே காரணமே உன் பொண்ணு தான். உன் பொண்ணால் தான் இன்றைக்கி என் புருஷன் இப்படி படுத்துட்ருக்காரு. அவர் வீட்டில் இருக்கும் போதே சொன்னாங்க, நான் 2வது மருமகன் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் என் புருஷனோட உயிரை பற்றி அவள் கவலையே படலை. அவள் ஜாலியாக தான் இருந்தா. எனக்கு என் புருஷன் தான் இன்றைக்கி அடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷனாக கத்துறாங்க, பயங்கரமாக கத்திட்டுருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்களாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. அத்தை, அப்புறமா பார்த்துக்கலாம், அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் கூட இருக்கோம்ல, நீங்கள் கிளம்புங்க, தேவையில்ல திட்டு வாங்காதீங்க, நீங்கள் போங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், மீனாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை, ஒரு வாட்டியாவது பார்க்குறேன், பரவாயில்ல
பார்க்க வேணாம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு முத்து சொல்லி 2 பேரையும் அனுப்புகிறாரு. விஜய் அப்படியே ரொம்ப கோவமா கடுப்பாக இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை சாகடிக்கணும்னு பிளான் போட்டு தானே இப்படி பண்ணீங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆனால் நான் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ரவி, மனோஜ், முத்து 3 பேருமே சேர்ந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா ஏம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்பாவும் நல்லா இருப்பார், நீயும் நல்லா இருப்ப, சரியா? நம்பிக்கையோடு பேசுமா, நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், நம்ம அப்பா நல்லபடியாக வந்துருவாருமா, நீ ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லலாம், என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாரு டாக்டர். எல்லாத்துக்குமே காரணமே அந்த மீனா தான், அந்த சாமியார் சொல்லும் போதே அவள் போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாங்க. அம்மா நடந்தது நடந்துருச்சு, கொஞ்சம் அமைதியாக இருமா, ஃபஸ்ட்டு அப்பாவை இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அப்படியே விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. முத்து மற்ற எல்லாருமே சேர்ந்து அப்படியே பதட்டமாக இருக்காங்க, அப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.